ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். அமைச்சர் பொன்முடி வழக்கு விசாரணை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் மேலும் தகவல்கள். வணக்கம். கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரைக்குமான திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த அப்போது 1,36,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கானது வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் எந்த கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விளக்கத்தை கேட்காமல் வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி பொறுப்பாகும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். மேலும் ஏற்கனவே 70% விசாரணை முடிக்கப்பட்ட வழக்கில் மீதி விசாரணையை மேற்கொண்டதாகவும் 5 நாட்களில் தீர்ப்பளிக்கவில்லை என்று வேலூர் நீதிமன்ற நீதிபதி தாக்கல் செய்த மனுவையும் சுட்டிக்காட்டி வாதிட்டார். இதையடுத்து ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நிர்வாக நீதிபதிகள் மாற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? அந்த மாற்றம் செய்வதாக இருந்தால் அந்த அனைத்து நீதிபதிகள் அடங்கிய குழு முன்பு அது குறித்த கருத்துக்களை வைக்காமல் தலைமை நீதிபதி இந்த வழக்கை மாற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமனுக்கும் பொன்முடி தரப்பு மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோவுக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். வேறு மாவட்டத்திற்கு மாற்ற முடியும் என்றால் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த விசாரணையும் நடத்த முடியாது என்றும் 5 நாட்களில் தீர்ப்பளித்தார் என்பதற்காக அந்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.